வணக்கம். இப்போ +2 எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுதுங்கிறதுனால பல இல்லங்களில் பெற்றோர் அந்த மாணவர்களை விட அதிக டென்ஷனில் இருக்கிறத பார்க்குறோம். பதற்றம் அப்படிங்கிற ஒன்று ஒரு தொற்று வியாதி மாதிரி ஒருத்தருக்கு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துடும். ஒரு கொதி நிலையில் இந்த வீடுகள் இருக்கிறதையும், பசங்க படிக்கணும், எல்லா நேரமும் படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு பெற்றோர் பதற்றப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். பதற்றம் இருந்தாலே ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் குறையும். பதற்றமும் பயமும் இரட்டை குழந்தைகள். ஒரு குழந்தை இயல்பா பாடிட்டு இருக்கும், ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கும். அந்த குழந்தையை கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் வந்திருக்கும் போது எங்க நல்லா பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதனால பாட முடியாது. ஏன்னா ஒரு பதற்றம் வந்து ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னாலே அவங்களை இயல்பா விட்டாதான் அவங்களால முடியுங்கிறத நம்ம பல நேர்வுகள்ல பார்த்துருக்கோம். இன்னொன்னு, பெற்றோர் மற்ற பசங்களை பார்த்து அவன் எப்படி படிக்கிறான் பாரு, விடிய விடிய படிக்கிறான், நிறைய படிக்கிறான் அப்படின்னு எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பேரிசன்ங்கிறதே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு கொண்டு போய் விட்டுரும். சில நேரங்களில் சில மாணவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், நம்ம நல்லா படிக்கலையேன்னு. அவங்களுக்கு இது எப்படின்னா ஒரு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும். இதனாலதான் என்னன்னாக்க கம்பேர் பண்ணக்கூடாது. நம்முடைய குழந்தைகளை மன ரீதியாக அணுகி அவங்களை நல்லா கொண்டு போகணும். நான் படிச்சிருக்கேன், நரி வந்தா ஓடுறோம், நாய் வந்தா ஓடுறோம், நம்ம இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, நமக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு முயலுங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிச்சான். ஒரு மலை முகட்டுல போய் அங்கிருந்து குதிச்சு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி மலை முகட்டுல ஏறினா அங்க ஏதோ சலசலன்னு சத்தம் பார்த்தா இந்த முயல்களை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு தவளைகள்லாம் ஓடுனதான். அப்பதான் முயல்களுக்கு புரிஞ்சுதான் நம்மளை பார்த்தும் பயப்படுறதுக்கு சில ஜீவன்கள் இருக்கு, அதனால பயப்படுறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு உலகத்துல. நம்ம வாழலாம், நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி உலகத்துல எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு. அதை நம்ம பக்குவமா நம்முடைய குழந்தைகளுடைய மனசுல சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த டைம்ல பெற்றோர் எப்படின்னு 2 மாசம் இருக்கு, 2.5 மாசம் இருக்கு. இது +2க்குன்னு மட்டும் இல்லை, 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய வீட்லேயே எப்படி பெற்றோர் நடந்துக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதலாவதா நம்ம ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும், அவங்களோட ஆதரவாக இருக்கணும், அவங்க பக்கத்தில் உட்காரணும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனால் சகல நேரமும் அவங்கள கண்காணிக்க வேணாம். இந்த கண்காணிப்பே ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்த குழந்தைகள் இருக்கும்போது நாம் இந்த வீட்டு சூழலை படிக்கிறதுக்கு ஏற்றதா மாற்றணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது, நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு டிவி ஓடினாலோ, வீட்டில் யாராவது பேசினாலோ, அல்லது வீட்டில் யாராவது சண்டை போட்டாலோ எனக்கு பெரிய பதற்றம் ஏற்படுது, நான் அதை கவனிக்க ஆரம்பிச்சேன், படிக்க முடியல, பாடத்து மேலே என் கவனம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெற்றோர் என்ன பண்ணணும்னா, இந்த 2-2.5 மாசத்துக்கு தயவு செய்து உங்களுடைய தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுங்க. உங்க குழந்தைகள் இந்த +2க்கோ 10th படிச்சுட்டு இருக்கும்போது எந்த விதமான நிகழ்ச்சியும் பார்க்காது. கைபேசிக்கு வர அழைப்புகளை கூட சிக்கனமா கையாளுங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல முடிஞ்சிச்சுன்னா அது சைலண்ட் மோட்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கால் இருந்தா அதை அட்டென்ட் பண்ணுங்க. சும்மா பொழுது போகிறதுக்கெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா கைபேசியில அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறத பாக்குறோம். நான் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. கண்ணகி நகர்ல நாங்க போய் இந்த மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக போனோம். இப்போ பார்த்தா ஒரு சின்ன வீட்டில் அந்த பசங்க குடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு தொலைக்காட்சி ஓடினாலோ அல்லது கைபேசி இயங்கினாலோ எப்படி அந்த பசங்க படிக்க முடியும்? எல்லார் வீடுமே பெரிய பெரிய பங்களோவா இருக்கிறது இல்லை. அதனால இந்த கைபேசியினுடைய பயன்பாட்டை நீங்கள் குறைப்பது நல்லது. அடுத்தது, இந்த 2.5 மாசம் நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு ஒரு தெம்பு. எந்த நிகழ்ச்சி வந்தாலும் யாராவது ஒருத்தர் போயிட்டு வரலாம், முக்கியமான நிகழ்ச்சிக்கு மட்டும் போகலாம். 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வெளியூர் போகிறது, பசங்களை விட்டுட்டு போகிறது, அல்லது 2 பேரும் உள்ளூர்லேயே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு 4-5 மணி நேரம் இருந்துட்டு வருது, அது மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு அசுர பலம். அதே மாதிரி இந்த 2.5 மாதம் தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எந்த வாக்குவாதத்திலையும் ஈடுபடாது. சண்டை போடுறது, ஏதாவது ஒன்று விவாதம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சுக்கிறது, இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தா கூட அந்த பசங்களுடைய மனசு பாதிக்கப்படும், அவங்களால படிக்க முடியாது. அதனால என்னன்னா, இந்த 2.5 மாசம் வீட்டை ஒரு சைலண்டான மோட்ல வைங்க. நான் இன்னொரு பக்கம் கூட போவேன். நீங்க ஒரு 2.5 மணி நேரம் இரவு அந்த பசங்க படிக்கும்போது நீங்க எதையாவது எடுத்து படிங்க. ஒரு கதை புத்தகத்தை படிங்க, ஒரு நாவலை படிங்க. இது ஒரு படிக்கிற சூழலை ஏற்படுத்துவதற்கு மிகவும் உதவும். அதே மாதிரி இந்த பசங்க இன்னைக்கு என்ன படிச்சீங்க, ஏது படிச்சா, நல்லா படிச்சா, இப்படி திரும்ப திரும்ப அவங்கள போட்டு கேள்விகளால துளைக்காதீங்க. பல இடங்கள்ல நான் பாக்குறேன் என்னன்னா, வீடு ஒரு 2வது பள்ளிக்கூடமா இருக்கு. அங்க அப்பா ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்காரு, அம்மா ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சுன்னா
அந்த பசங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பதற்றம் அதிகமாக. இப்போ என்னன்னா இயல்பா இந்த எக்ஸாம்லாம் ஒரு காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் +2 படிக்கும்போது இந்த +2 பற்றி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ என்டையர் சொசைட்டியே +2 அப்படின்னு அவங்கள பயமுறுத்துது. செய்தித்தாள்களில் இன்று +2 தேர்வுகள் தொடங்குகின்றன அப்படின்னு போடுறாங்க, இன்னைக்கு முடிவுகள் வெளியாகின்றன அப்படின்னு. இதெல்லாம் கூட ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால பெற்றோர் என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கு ஒரு அனுசரணையான சூழலை ஏற்படுத்தி அவர்கள் படிப்பதை மகிழ்ச்சியாக அணுகுவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா முதலாவதா ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண உங்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணு. நீ நல்லா படிக்கிறப்பா, நிச்சயமா நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. அப்ப இன்னும் மோட்டிவேட் ஆகி அவங்க படிப்பாங்க. அடுத்தது என்னன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, இதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்காத, இதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, நீ எவ்வளவு மார்க் வாங்கினாலும் வாங்கு, கவலைப்படாத அப்படின்னு சொல்றத உங்களுக்கு இன்னும் அதிக மார்க் வாங்குற மாதிரி சொல்லு. அதை விட்டுட்டு நீ மார்க் வாங்கினா தொலைஞ்ச, உன் எதிர்காலமே இருண்டு போயிடும் அப்படி சொல்ல வேண்டிய இடம் இதுவல்ல, அதை சொல்ல வேண்டிய காலமும் இதுவல்ல. அதனால என்னன்னா என்கரேஜ் பண்ணுங்க. டெய்லி ஒரு வேளையாவது டின்னர் டைம்லயாவது உட்காந்து அந்த பசங்களோட சாப்பிடுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. பாடத்தை விட்டுட்டு வேற எதையாவது பேசுங்க, சந்தோஷமான விஷயமா அவங்களுக்கு பிடிச்சது எதையாவது ஒரு ½ பேசுங்க. அது ஒரு பெரிய இளைப்பாறுதலா அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது என்னன்னா எப்படி ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற பசங்க என்னன்னா டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு ஃபெட்டிக் வந்துடும். அதனாலதான் நிறைய நாடுகள்ல தொடர்ந்து வேலை பண்றவங்களுக்கு பர்ன் அவுட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஒரு கட்டத்துல அவங்க என்ன ஆவாங்கன்னா எந்த எனர்ஜியுமே இல்லாம ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பசங்க ஆகக்கூடாது. அதனால என்னன்னா அவங்கள அப்பப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க உதவியா இருங்க. அவங்க சரியா தூங்குறாங்களான்னு பாருங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா பாருங்க. ஏன்னா தூக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அண்மையில நான் Why We Sleep அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா சரியா தூங்கலனா மெமரி லாஸ் ஆகும். யாரெல்லாம் சின்ன வயசுல தூங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற வியாதிகள் வரும், கேன்சர் கூட வரும். அதனால தூங்குறது மஸ்ட் அப்படிங்கிறாங்க. நீங்க தூக்கத்துல தான் நீங்க படிச்சதெல்லாம் கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி கனவுகள் முக்கியம். ஏன்னா அந்த கனவுகள்ல தான் அந்த ப்ரொசீஜரல் மெமரி அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகுது. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு கெட்டிக்காரத்தனமா பண்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. அதனால பசங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மூணாவது ஒரு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்கும். இப்ப என்னன்னா நிறைய பசங்க படிக்கும்போது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல நிறைய கொழுப்பு, நிறைய சர்க்கரை, நிறைய உப்பு. இந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது ஒரு மந்த நிலையில ஆயிரும். திடீர்னு தூக்கம் வரும், மைண்டால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உடல்ல உபாதைகள் ஏற்படும். அதனால நல்ல உணவா, சத்துள்ள உணவா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்க பசங்களுக்கு எது பிடிச்சாலும் அதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இது மாதிரி இதெல்லாம் நீங்க கொடுத்து அவங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இது மூணாவது கடமை. நாலாவது என்னன்னா கடைசி நேரத்துல இந்த புத்தகத்தை காணோம், அந்த நோட்டை காணோம், நான் வச்சிருந்த ஒர்க் புக் ஒர்க் ஷீட்டை காணோம் அப்படின்னு பசங்க தேடாம இருக்கிறதுக்கு நீங்க அவங்க ஸ்டடி ரூம்ல ஒரு நீளமான ஒரு பெஞ்சு போட்டுட்டு எல்லா சப்ஜெக்ட் வாரியா இருக்கக்கூடிய புக்ஸ், அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து வைங்க. அவங்க அதை படிச்சுட்டு கொண்டு போய் அங்கதான் வைக்கணும். இது மாதிரி நீங்க ரெகுலேட் பண்ணீங்கன்னா அந்த கடைசி நேர டென்ஷன் வராது. அஞ்சாவது என்னன்னா எக்ஸாம் ஸ்கெட்யூல் எப்படி நடக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு இடத்துல ப்ராமினென்ட்டா ஒட்டி வச்சிருங்க. அப்பதான் எந்த விதமான குளறுபடியும் ஏற்படாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியான எக்ஸாம் நினைச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தா காலையில எக்ஸாம் இருக்கும். காலையில 8 மணிக்கு தான் தெரியும். அந்த பரபரப்புலையும் அந்த பதற்றத்திலையுமே பாதி மறந்து போயிடும். அதனால என்னன்னா ஒட்டி வச்சுட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்றது. எக்ஸாமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் தயார் பண்ணி வச்சிடுறது. அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அவங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஸ்டேஷனரி எல்லாத்தையுமே ஒரு பவுச்சில் போட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிடுறது. தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட நீங்கள் அக்காம்பனி பண்ணுறதுல கூட தப்பு இல்லை. அது பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். போகும்போது கவலைப்படாதப்பா, நீ நல்லா படிச்சிருக்க, எழுதி என்ன மார்க் வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா? சில நேரங்களில் ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இருக்கேன்னு சொல்கிறவங்கள பெருசாக உதவிக்கெல்லாம் வர முடியாது. ஆனால் நான் இருக்கேன்னு சொல்கிறதே ஒரு ஆறுதலாக இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வாங்கினா நிறைய மார்க்கே வாங்குவாங்க. அவங்களோட போகணும். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு உதவி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்குறது, ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுக்குறது. சில நேரங்களில் அவங்களுடைய கன்சர்னை
ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. +2 படிக்கிற பசங்க கிட்ட நம்ம ஒரு கன்சர்னோட பேசணும். அவங்கள நம்ம எப்பவுமே பீலிட்டில் பண்ணக்கூடாது. அடிச்சிருந்தா தானே இப்போ வரும், இப்ப எல்லாம் மறக்கத்தான் செய்யும். நான் ஆரம்பத்துல இருந்து தலையா அடிச்சுக்கிட்டேன் கேட்டியா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது இந்த நேரத்தில் போய் சொல்ல வேண்டியதே இல்லை. திஸ் இஸ் நாட் த டைம். அதனால என்னன்னா அவங்கள பீலிட்டில் பண்ணாதீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசுங்க, என்கரேஜ் பண்ணி பேசுங்க. சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் இருக்கும்போது அவங்க கூட உட்காருங்க, அது அவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். 7வது என்னன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, ஆனா ஒரு ஆம்பிஷியஸ் ஆக்காதீங்க. ஏன்னா நான் எங்க ஸ்கூல்லயே பார்த்துட்டேன், நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி கடைசியில் பெரிய டென்ஷனை ஏற்படுத்தி அந்த பையனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கூட வாங்க முடியாது. மோட்டிவேட் பண்ணுங்க, ஆனால் ஆம்பிஷியஸாக ஆக்காதீங்க. 8வது என்னன்னா ஸ்க்ரீன் டைமை ரெகுலேட் பண்ணுங்க. ஒரு பையனுக்கு ஒரு 1/2 hour பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காது. ஏன்னா இது டிஸ்ட்ராக்ஷன் வரும். யாராவது ஒன்று குழப்புவாங்க, இந்த கேள்வி வருதுன்னு குழப்புவாங்க, இது படிக்கலையான்னு குழப்புவாங்க. ஒரு சேட்டுங்கிறது 1/2 hour பண்ணலாம்னு நினச்சா கூட அது என்ன ஆகும்னா 1/2 hour நிற்காது, அது போய்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை கூட அது விழுங்கிடும். அதனால் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் ரெகுலேட் பண்ணுறது நல்லது. 9வது என்னென்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு என்னென்னா ஒரு வாக் கூட்டிகிட்டு போங்க. நீங்களும் உட்காந்து ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இனிமையான இசையை கேளுங்க. இந்த மாதிரி மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைங்க. சரி, எக்ஸாம் எழுதிட்டு வராங்க, ஒரு 2வது எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, சரியா எழுதலைன்னா அந்த டைம்ல போய் திட்டாதீங்க. எனக்கு தெரியும் நீ உருப்படி ஆக மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்லப்பா, வர மார்க் வரட்டும், பார்த்துக்கலாம், படிச்சு தான் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுங்க. பல நேரங்களில் பார்த்தாங்க அவங்க டஃப்னு நினைக்கிற எக்ஸாமில் தான் அதிக மார்க் வாங்குறது. அதனால இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவங்க இந்த +2லையும் 10லையும் ரொம்ப நல்லா மார்க் வாங்குவாங்க. நல்ல ஒரு ஐடியல் என்விரான்மெண்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் கிரியேட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.